படங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பேச்சுலர் சபாநாயகன் அப்படி போயிட்டு இருந்தது. ஆனால் நிறைய பேர் எங்கள் ஏரியாலையும் சரி என்னை பார்க்குறவங்க ஊருக்குள்ளேயே எங்கே பார்த்தாலுமே சரி எங்கள் யூடியூப்பில் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்துட்டு ஒருத்தர் என்ன சொன்னார்னா, நீங்கள் படங்கள் பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே, படம் பண்ணுங்க, அதெல்லாம் பெரிய அடுத்த லெவல் தான், ஓகே தான். ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை பார்த்து ரொம்ப நாள் ரொம்ப ஆச்சு. நாள் ஆச்சு. அந்த ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து அது வேற தானே அருண் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஃபேமிலி மேன் ஒருத்தர் சொன்னார். அப்போ நான் அன்னைக்கு ஃபுல்லாக நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம்ல, இவங்கனால தானே நம்ம அங்கே போனோம். இவங்க இவங்க வீட்டுக்குள்ளே போய் இவங்க நம்மளை ரசித்ததுனால தான் நம்ம அங்கே போனோம். அப்போ அதை அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, சரி ஓகே, இப்போ இதுக்கு நம்மளோட நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்துட்டு யூடியூப் சேனல்னால் நம்மளுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டைலில் வேறு ஸ்டைலில் இல்லாமல் நம்ம ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலில் தான் நம்ம போகிறது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு டீம் ஒன்று திருப்பியும் ஜென்ரேட் பண்ணணும். அப்படி வந்து ஒரு ஒரு வியூவில் ஜென்ரேட் பண்ணுறது தான் டீமு. வேறு எந்த ஒரு சொன்ன மாதிரி வேறு எந்த நோக்கமும் இல்லை. அண்ட் சசி சொன்ன மாதிரி நம்ம டேலண்ட் வந்து இதோட நின்றக்கூடாது. ஆமாம், நின்றக்கூடாது, ஸ்லோ டவுன் ஆகிடக்கூடாது. நம்ம ஃபேஸுக்குன்னு நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா, அது நம்ம அடுத்து இன்னும் ஆசையாக இருக்கிறவங்க, அடுத்து ட்ரீமாக இருக்கிறவங்க, எப்படி போகணுன்னு தெரியாதவங்க, அவங்க டேலண்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுப்போம்.